நீங்கள் உள்ளுக்குள் அமைதி இல்லாமல் இருக்கிறீர்களா? உங்களை யாராவது காக்கணும் என்று தோன்றுகிறதா? இந்த ஒரு சங்கீதம் உங்களுக்கு பாதுகாப்பும் சமாதானமும் தரும். சங்கீதம் 125. கவனமாக கேளுங்கள். சங்கீதம் 125. அமைதியாக கேளுங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஆமென். கர்த்தர் உங்களை எப்போதும் காக்கிறார். இந்த சங்கீதம் 125 வாசிப்பு உங்களுக்கு சமாதானம் தந்திருந்தால் ப்ரொடெக்டட் என்று கமெண்ட் செய்யுங்கள். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜீவ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்காக. மேலும் டிஸ்கிரிப்ஷன் முதல் வரியில் இருக்கும் சங்கீதம் 4 லிங்கை வாசித்து தியானியுங்கள்.